வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் பொழிச்சது செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் இறாலை தவிர பொதுவாக எல்லாமே வீட்டில் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரெடியாக இருக்குது. நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ½ லெமன் பால் சைஸுக்கு புளி எடுத்து அதை தண்ணியில் நல்லா ஊற வைத்து கரைத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை புளி வேண்டாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இல்லை நீங்கள் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். பட் ஒரு 100 to 150 ml அளவு தண்ணி இதுக்கு நீங்கள் தனியாக சேர்த்துக்க வேண்டியது இருக்கும். அடுத்து இதில் நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம். நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேரினேட் ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் 500 கிராம் அளவு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இந்த மசாலா இறால் நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது 30 minutes நல்லா மேரினேட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம இறால் ஒரு 30 minutes நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வறுக்க தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதன் பிறகு இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இறால் எடுத்து ப்ளேஸ் பண்ணிப்போம். இந்த ப்ரானை நம்ம கரெக்டாக 3 minutes குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும். அதன் பிறகு இதை நம்ம மறுபக்கம் திருப்பி விடுவோம். நம்ம ப்ரான் 2 பக்கமும் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ வெறும் இந்த ப்ரானை மட்டும் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி மீதமுள்ள எல்லா இறாலையும் வறுத்து எடுத்துப்போம். இப்போ நம்ம எல்லா ப்ரானையும் குக் பண்ணிட்டோம். இதையும் நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போது இதே பேனில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதன் பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகும் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இதில் ஒரு 2 to 3 இனுக்கு அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிந்தில் இருக்கக்கூடிய மனம் வெளியில் வரும்போது 3 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு 2 to 3 நிமிடம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 100 to 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துப்போம். இப்போ நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்டில் இருக்கக்கூடிய பச்சை மணம் போகிற அளவுக்கு இதை நல்லா மிதமான தீயில வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரான் அண்ட் அது கூட இருந்த எக்ஸஸ் மசாலாவை சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதில் சூடு முழுமையாக குறையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்.
இந்த மசாலாவுடைய சூடு முழுமையாக குறைஞ்சிருச்சு. இதை நம்ம வாழை இலையில வச்சு ஃபோல்ட் பண்ணி குக் பண்ண போகிறோம். அதுக்காக இலை கிழியாமல் இருக்கிறதுக்காக இதை நெருப்பில் போட்டு வாட்டி எடுத்துக்கலாம். இலையை நெருப்பில் போட்டு வாட்டினதன் பிறகு இதை ஒரு பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவை ப்ளேஸ் பண்ணதன் பிறகு இதை ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கமுக்கு ஃபோல்ட் பண்ணிப்போம். இந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணதன் பிறகு ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி இதை டை பண்ணிக்கலாம். நம்ம இறாலை இலைக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதை நம்ம மறுபடியும் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதன் பிறகு நம்ம இங்கே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரான் எடுத்து ப்ளேஸ் பண்ணிப்போம். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கரெக்டாக ஒரு பக்கம் 2 நிமிடம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு மறுபக்கம் திருப்பி விட்டு அடுத்து ஒரு 2 நிமிடம் குக் பண்ணிக்கலாம். நம்ம இறால் பொரிச்சது ரெடி ஆகிடுச்சு. இதை பேன்லேருந்து வெளியில் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதன் பிறகு இதை ஓப்பன் பண்ணி அழகாக ஒரு பிளேட்டில் போர்ஷன் பண்ணிப்போம். ரொம்பவே சுவையான, சுலபமான, நல்லா மனமாக இருக்கக்கூடிய இறால் பொரிச்சது ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.